Next we seen about the unsupervised learning. Unsupervised learning என்னன்னு பார்த்தீங்கன்னா your input data here you can give it as a நீங்கள் அந்த எம்எல் மாடல் மிஷின் லேர்னிங் மாடலுக்கு கொடுக்குறீங்க. ஸோ எனக்கு மிஷின் லேர்னிங் மாடல் கொடுக்கும்போது நான் அந்த லேட்டாக லேபிள் பண்ணாமல் ஐ வில் டைரக்ட்லி given to the மிஷின் லேர்னிங் மாடல். ஸோ அப்போ லேபிள் பண்ணலைன்னா வாட் ஹேப்பன், இட் will automatically not comes under the regression and classification based technique. ஸோ அப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ண டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரூப்பிங்னு ஒரு டெக்னிக். ஓகே, ஸோ வாட் அபவுட் திஸ் குரூப்பிங் டெக்னிக், நம்ம இங்கே லேபிள்ஸ் கொடுக்கல. ஸோ வாட் ஹேப்பன், உங்களோட இன்புட் டேட்டா வந்து இப்போ உங்கள் கையிலேயே நான் வந்து இப்போது நீங்கள் யாருமே பார்க்காத ஒரு புது இமேஜை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஐ ஹேவ் சம் செட் ஆஃப் இமேஜஸ், 3 கேட்டகரி ஆஃப் இமேஜஸ், அதுக்கு நேமே உங்களுக்கு என்னன்னு தெரியல. ஓகே, ஸோ 3 அனிமல்ஸோட பிக்சர்ஸை கூட கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை கேட்டகரைஸ் பண்ணுங்கள், அதை பிரித்து கொடுங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அதை வந்து நேம் வச்சு அதை பிரிக்க முடியாட்டியும் அதோட ஃபேஸை வச்சு ஓகே இதெல்லாம் ஒன் ஆஃப் த சிமிலராக இருக்குது கேட்டகரியில் இருக்குது, இதெல்லாம் கேட், இதெல்லாம் டாக், இதெல்லாம் பேர்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரி உங்களால் அதை வந்து யூ கேன் குரூப் இட், ரைட். நீங்கள் அதை வந்து கேட்டகரி டாக் கேட்டு நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு ரீசன் அப்படி இல்லை, இட் மேபி எனிதிங். ஓகே, நான் இங்கே லேபிளாக கொடுக்காதனால நான் உங்களுக்கு அது டேரெக்டாக சொல்ல முடியல. ஸோ தட்ஸ் வை ஐ வில் டேக்கன் இட் இஸ் animal 1, animal 2, animal 3 அந்த மாதிரி சம்திங் யூ கேன் ட்ரை டு குரூப் இட், ரைட். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் தட் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் நீங்கள் ஜஸ்ட் குரூப் மட்டும் தான் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம இங்கே லேபிள்ஸ் கொடுக்காதனால we don't have any test images to test this model. ஓகே, ஸோ எனக்கு செகண்ட் இமேஜஸ் பாருங்கள். ஸோ ஐ ஹாவ் தட் சேம் ட்ரைனிங் டேட்டா செட் இருக்குது, ஆப்பிள், பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி. ஸோ நான் இங்கே அல்காரிதம்குள்ளே கொடுக்குறேன். we create one algorithm மாடல் அல்காரிதம் கிரியேட் ஆனதுக்கப்புறம் I don't give any test images already told. ஸோ அப்போ என்ன ஆகும், எனக்கு ப்ரிடிக்ஷன் வந்து ஆப்பிள் எல்லாம் ஒன் ஆஃப் த கேட்டகரி, பைனாப்பிள் இஸ் another one category and strawberry is another one category. ஸோ எல்லாமே மூணு டைப் ஆஃப் கேட்டகரியில் சிமிலராக இருக்கிறது எல்லாமே தனித்தனியாக குரூப் ஆகிடும், ரைட். ஸோ தட்ஸ் இஸ் யுவர் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் டெக்னிக். ஸோ இந்த டெக்னிக்கல்னு சொல்லணும்னா we have the two things, clustering and anomaly reduction. What is about this clustering means, இப்போ நான் முன்னாடி சொல்லி இந்த மாதிரி இந்த பிக்சர்ஸில் பாருங்கள், ஐ ஹாவ் தட் ஒரிஜினல் அன்கிளஸ்டர்ட் டேட்டான்னு சொல்லி ஒரு ப்ளூ கலரில் இருக்குது, ரைட். எனக்கு இப்போ எல்லாமே வந்து ப்ளூவாக இருக்குது. எங்கிட்ட இருக்கிற டேட்டா பாயிண்ட், இது டாட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா டேட்டா பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, மிஷின் லேர்னிங்கில் வந்து யூ கேன் கால் திஸ் டாட் as a டேட்டா பாயிண்ட்ஸ். ஸோ இந்த ஒவ்வொரு டாட்டும் ஒவ்வொரு டேட்டாஸ். ஓகே, ஸோ ஒரு டேட்டா மீன்ஸ் எப்படி சொல்கிறது, ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, 3 ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாஸ் மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 டோட்டல் அந்த மாதிரி நிறைய எக்ஸல் ஷீட்டில் போட்டு வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு மார்க்கும் இந்த ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ ஹியர் ஐ வில் டேக்கன் திஸ் அன்கிளஸ்டர் டேட்டாவாக இருக்கிறது. எனக்கு இந்த மிஷின் லேர்னிங் மாடலுக்குள்ளே போனதுக்கப்புறம் எப்படி கிளஸ்டரிங்காக சேஞ்ச் ஆகுதுன்னா, இட் வில் பி சேஞ்ச் வித் த ஹெல்ப் ஆஃப் எனி அதர் அதோட. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டாட்டடாக வச்சுருக்கீங்கன்னா தட் மேபி உங்கள் கோடை பொறுத்து இட் வில் பி சேஞ்ச். டாட்டா இருக்கிற ஸ்டாராக இருக்கவும் இல்லை பாக்ஸாகவோ இல்லை நீங்கள் அந்த மாதிரி ஷேப்பை வச்சும் நீங்கள் வந்து கேட்டகரைஸ் பண்ணி காமிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் கலரை வச்சும் கேட்டகரைஸ் பண்ணி காமிக்கலாம், இங்கே நான் காமிச்சிருக்க மாதிரி. ஓகே, ஸோ எல்லா ஆஃப் த ஃபார் எக்ஸாம்பிள் சிமிலாரிட்டி ஆஃப் ரெட் கலர்லாம் ஒரே மாதிரி சிமிலராக இருக்குன்னா தட் வில் பி ரெட் கலர் மீன்ஸ் என்ன சொல்கிறது, டேட்டாஸ். ஓகே, டேட்டா வேல்யூ வந்து எல்லாமே ஒரே டைப் ஆஃப் சிமிலராக இருக்குன்னா we have some set of ஒரு வேல்யூஸை செட் பண்ணி நம்ம அந்த வேல்யூஸை பேஸ் பண்ணி நம்ம இந்த ரெட் பாயிண்ட்ஸை வந்து தனியாக எடுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்னும் சிம்பிளாக சொல்லணும் மீன்ஸ் நம்மளோட மார்க் ஷீட்லேயே வச்சுக்கலாம். சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2 அப்படி கூட வேணாம். டேக்கன் தட் 1 சப்ஜெக்ட். ஓகே, ஸோ அந்த ஒரு சப்ஜெக்டோட மார்க்கில் 35க்கு பிலோவில் இருக்கிறவங்கலாம் ரெட் கலர் கேட்டகரியிலையும் 35 to 70 ரேஞ்சில் இருக்கிறவங்களாம் ப்ளூ கலர் கேட்டகரிக்கும் 70 to 100 இருக்கிறவங்களாம் க்ரீன் கலர் கேட்டகரியும் வச்சுருந்து எப்படி இருக்கும். ஸோ லைக் வைஸ் ஒன்லி ஐ வில் குரூப்பிங் திஸ் திங். ஓகே, ஸோ யூ கேன் குரூப்பிங் without any labeling. Okay, that will be called as unsupervised learning technique. So mostly in the clustering based technique தான் unsupervised learning யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் செகண்ட் ஒன் வில் பி anomaly reduction. Anomaly reduction is என்னென்னா பார்த்தீங்கன்னா அனாமினாவே கேட்டிருப்பீங்க, இட்ஸ் கால்ட் as a rare events. ஓகே, ஸோ இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்காது, இட் வில் பி ரேராக தான், ரொம்ப ரேராக தான் நடக்கும். ஸோ இந்த ரேர் ஈவெண்ட்ஸில் இந்த தேர்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா they have that நான் ப்ளூ இருக்குது, ரெட்டு இருக்குது, எல்லோ இருக்குது, பட் அதுக்கு மூணுக்குமே சம்மந்தம் இல்லாமல் அன்ரிலேட்டடாக தனித்தனியாக எங்கே டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து தனித்தனியாக நிற்கிது, ரைட். ஸோ திட் வில் பி கால்ட் as anomaly reduction. ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இன் யுவர்
ஆன்லைன் எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணும்போது யூ கேன் see that உங்களோட ஃபேஸை வந்து கண்டிப்பாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏஐ இஸ் பிகைன் யுவர் ஃபேஸ். ஓகே, ஸோ ஆன்லைன் எக்ஸாம்ஸ் இது எப்படி சொல்லணும்னா தட் டிசிஎஸ் அந்த மாதிரி விப்ரோ அந்த மாதிரி ஒரு ஜாப் இன்டர்வியூ மாதிரி இருக்கிற எக்ஸாம்னு வச்சுக்கோங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து சும்மா நார்மல் எக்ஸாம் மாதிரி நீங்கள் அங்கேயும் மூவ் பண்ண முடியாது, ரைட்? ஸோ நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கீங்க, நீங்கள் லிப் ரீடிங் அதை பண்ணும்போது கொண்டு இட் வில் ட்ரை டு அனலைஸ் இட். நீங்கள் யாராவது அவங்க பின்னாடி நிற்கிறாங்களா, நீங்கள் யாராவது பார்க்குறீங்களா, நீங்கள் யாராவது கூட பேசுகிறீங்களா, that can easily note it and it automatically log out, வெளியே வந்துடும், ரைட்? ஸோ எனக்கு இந்த மாதிரி அனாமி டிடெக்ஷன் நடக்கணும்னா how they can identify this thing. ஸோ எல்லாருமே ஒரே மாதிரி செட் ஆஃப் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் அதை வந்து டிஃபராக இதை அவங்க அது இல்லாமல் டிஃபராக பண்ணும்போது இட் ஆட்டோமேட்டிக்லி ரெகனைஸ் தட் யூ இவங்க வந்து அனாமியாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, this is your anomaly detection. It will be one rare thing. Mostly unsupervised வந்து categoriesல வந்து we can take this clustering is fine. Okay, so these are the applications of your unsupervised learning: e-commerce services, banking, entertainment, image segmentation. What about this e-commerce service? Extract the association rules from the customers, translation data and recommendation. So e-commerce stores எல்லாம் பார்த்துருப்பீங்க, ரைட்? ஸோ அது எல்லாமே உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் தான். அண்ட் சர்வீசஸில் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ட்ராவல் சர்வீஸ், ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஹவுஸ் அண்ட் டு ரெண்ட் அண்ட் தென் பெஞ்ச்மார்க் சர்வீசஸ். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த application. And then banking sector la pathina cluster the customers based on their financial transaction. So avanga translation based panni you can easily know that ivanga vandu worthana people. For example, neenga loan kudukronu nenikringna they needed that statement of last 1 year or 2 years unga statement kepanga. So idhukku vecha statement kekranga. They need to check that neenga endha transaction pannirkeenga, neenga vandu you are try to neenga vandu after the you getting the loan you can given this proper amount to the EMI to this bank கட்டுவீங்களா மாட்டிங்களாங்கிறது இந்த ட்ரான்சாக்ஷன் பார்த்தாவே they will easily know. ஓகே, அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் ஆஃப் மூவிஸ் அண்ட் மியூசிக், நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் அமேசான். ஸோ எனக்கு இந்த ரெக்கமெண்டேஷன் பேஸில் கூட எனக்கு இந்த அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. And then image segmentation, last one, the cluster the images portion based on the nearest pixel values. ஓகே, ஸோ இங்கே இருக்கிற ஒரு இமேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் தட் எவ்ரி திங். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செட் ஆஃப் கலரில் இருக்கிறாங்க, கார்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செட் ஆஃப் கலர்ஸில் இருக்குது, ரோட்ஸ் ஒரு செட் ஆஃப் கலர்ஸில் இருக்குது, ரோட்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற நியர்பை அந்த வாக்கபிள் ஏரியாஸ் எல்லாம் ஒரு ஒன் ஆஃப் த கலரில் இருக்குது. ஸோ ஹவு இட் வில் ஹேப்பன் வித் த ஹெல்ப் ஆஃப் த செக்மெண்டேஷன் அல்காரிதம். பட் வாட் ஹேப்பன் மீன்ஸ் இது வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் you can easily know கார் எங்கே இருக்குது. ஆட்டோமேட்டட் கார் ஒன்று வச்சுருக்கீங்கன்னா அந்த அதில் வந்து நீங்கள் கார் எங்கே இருக்குன்னு உங்களை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பர்சன்ஸ் அங்கே இருக்காங்களா இல்லையான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம கலர்ஸை வேரி பண்ண இட் கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் unsupervised cluster thing.